வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் பலன் எப்படி இருக்கும்? 3ஆம் இடம் என்பது எதை சொல்கிறது என்றால் ஜாதகருடைய தீரியத்தை சொல்கிறது. சமூகத்தில் ஒரு அட்வான்ஸ் ஸ்கில், வேகம், துடிப்பு, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, புகழடையக்கூடிய கீர்த்தி பாவமாக இருக்குது. உயிர்காரங்களில் பார்த்தா சகோதரர் எப்படிப்பட்டவர், உடன்பிறப்புகள் எப்படிப்பட்டவர்கள், சகோதரரோ சகோதரிகளோ இவருக்கு பிறகு பிறந்த வாரிசுகள் எப்படிப்பட்டது, அதுபோல் ஜாதகருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகட்டும், சமூகத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறார்ன்றதெல்லாம் இந்த 3ஆம் இடம் சொல்லுது. அதனால் இந்த 3ஆம் இடம் ரொம்ப முக்கியமான பாவம். உபஜயத்தில் முக்கியமான பாவம் இந்த 3ஆம் இடம். ஏன்னா மக்களாய் பிறந்தால் ஏதேனும் ஒரு வகையில் புகழடைய வேண்டும் என்ற எல்லா மனிதருக்கு எண்ணம் இருக்கும். அதெல்லாம் இந்த 3ஆம் இடம் தான் சொல்லும். இப்படிப்பட்ட 3ஆம் இடத்துல ராகுவோ கேதுவா மந்திரம். முதல்ல ராகு இருந்தால் என்ன பண்ணும்? தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், பெரிய மனிதர்கள் தொடர்பு இருக்கும், எதையும் செய்து விடலாம் என்ற அந்த எண்ணம் ஜாதகருக்கு மேலோங்கி இருக்கும், துணிகரமான ஆற்றல் இருக்கும், உடன்பிறப்புகளோட விலகி தான் இருப்பார். உடன்பிறப்புகள்ன்ற அமைகளில் விலகி இருப்பார். இருப்பினும் அவர்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. அதுபோல ஆதிபத்திய ரீதியில் 3லே ராகு திரிகோணாதிபதி தொடர்பை பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக புகழடைய செய்யும். உங்களை பணம் பொருளாதாரம் சம்பாதித்து புகழடைய செய்யும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி வெற்றி அடைய செய்யும். ஒருவேளை ஆகாத கிரக தொடர்புன்னா பெரிய அட்வான்ஸ் ஸ்கில், எண்ணம், தைரியம் எல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு களத்தை கொடுக்காது. அதே கேது 3ல் இருக்குது. சகோதரர் சகோதரிகளை அற்று பிரியும். நிறைய பேருக்கு உடன்பிறப்புகள் இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் பெண் வாரிசுகளாக இருக்கும். அப்படியும் ஒருவேளை இரட்டை பிறவிகளாகவோ அல்லது ஒரு சில காம்பினேஷனில் ஒரு சகோதரர் இருந்துட்டார்னா அவரோட இணைஞ்சே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் பிரிவுகளை கொடுத்து இருவரையும் தூர அமைகளில் கொண்டு போய் சேர்த்துரும் இந்த 3ஆம் இடத்துக்கு எது. அதுபோல் அட்வான்ஸ் ஸ்கில்லே இருக்காது. நமக்கு ஏப்பா இந்த பிரச்சனை, நமக்கு ஏப்பா இந்த செயல் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னிச்சையான வாழ்க்கையை நோக்கி ஜாதகருக்கு பயணம் கொடுக்கும். ஆனால் ஆன்மீக எண்ணம், இறை சிந்தனைகளை அதிகம் கொடுக்கும். அதுபோல் துணிச்சலான தைரியத்தை 30 வயசு வரைக்கும், 30 வயசுக்கு மேலே தான் கொடுக்கும். அது வரைக்கும் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கையை குறைச்சி கொடுக்கும். கேதுவுக்கு வெடு கொடுத்த கிரக வலுத்து திரிகோண தொடர்பை பெற்றுவிட்டால் ஜாதகர் 30 வயதிற்கு பிறகு கண்டிப்பாக புகழடைவார். ஆதிபத்திய ரீதியில் அந்த வீட்டதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டதிபதியினுடைய ஆதிபத்திய காரகங்கள்னு சொல்லக்கூடிய இன்னொரு காரகம் தான் 3ஆம் இடத்தின் மூலயமா, ஒரு காரமாக இருந்தால் அந்த காரகத்தின் மூலயமா வெற்றி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கேது அமர்ந்து வீடு கொடுத்த ஒரு வலுத்து திரிகோண தொடர்புனா 30க்கு பிறகு யோகம், 30க்கு முன்பு சிரமத்தை கொடுக்குன்றதை உறுதிப்படுத்துகிறோம்.